نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بقول حق سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله وقال نبينا عليهم الصلاة والسلام إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன் சொல்லலாமா? ஆமீன். நம்ம உள்ள வந்துருவோம். இது கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 1 hour நம்ம அப்படியே ஒரு சின்ன ஒரு பயானாக இல்லாம இது நமக்கான ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இன்ஷா அல்லாஹ் அமைத்து கொடுப்பான். பேசப்படுவதை ஒரு பயானாக கேட்காமல் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பைஅத்தாக, அதாவது நாம் நமக்கு நாமே ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்வதை இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் அதை கபூல் செய்து தருவானாக. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இந்த உம்ராவிற்கு செல்லக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி கூறி இதற்காக காரணமாக இருந்த நம்மளுடைய வருமானத்தில் எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுத்திருப்பான். அந்த ரிஸ்கில் உம்ராவை ஒரு ரிஸ்காக வைத்து நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்கிறான். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்ம விட்டு பிரிந்து மறைந்து இருக்கிற நம்மளுடைய தாய் தந்தைகள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக என்ற மனத்துவமான இந்த துஆவை துவக்கம் செய்து இன்ஷா அல்லாஹ் உம்ராவினுடைய ஜோடில் நாம் துவங்குகிறோம். அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. ஆமீன். மாஷா அல்லாஹ். பெருமக்களே, உம்ரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான செயலை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். உம்ரா என்பது எல்லோருக்கும் ஆசை பயணம். உம்ரா ஒரு சில நாடுகள், ஒரு சில இடங்களுக்கு பயணம் என்பதை நாம் மேற்கொள்வோம். ஆனால் எல்லோருக்கும் பிடிக்குமா என்றால் பிடிக்காது. நீ யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? துபாய்க்கு போகணுங்கிறது நாம நினைக்கிறோம், ஆனா எல்லோருக்கும் பிடிக்குமானா பிடிக்காது. கொடைக்கானலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, எல்லாருக்குமே பிடிக்காதுன்னா பிடிக்காது. அவருக்கு வேற ஏதாவது பிடிக்கும். எல்லோருக்கும் பிடிக்கிற ஒரு இடம் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல. அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒன்று இருக்கு. எல்லோரும் பயணப்படுவதற்கு, இப்ப இபாதத்து என்று நீங்கள் பயணப்படுங்க, வணக்க வழிபாடுகளுக்காக நீங்க பயணப்படுங்க அப்படின்னா உங்களுடைய பயணத்தை, சிரமத்தை, செலவை, உடல் உழைப்பை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நீங்கள் பயணம் செய்யுங்கள். 3 இடம். முதலாவது இடம் எது? நீங்க சொல்லுங்க. முதலாவது இடம் எது? நீங்கள் பயணப்படுவதற்கு தகுதியான, வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான 3 இடத்தில் முதலாவது இடம் சொல்லுங்க. அதுதான் மாஷா அல்லாஹ் பைத்துல்லா, கஅபாவை முன்னோக்கி போகக்கூடிய முதல் பயணம். இரண்டாவது மதீனத்துல் முனவ்வரா, மதீனா என்ற நகரத்திற்கு நம்ம போற ஊரு. முதல்ல ஊரை பத்தி பேசுவோம். அந்த மதீனா. இரண்டாவது போவதற்கு தகுதியான இடம் பைத்துல் முகத்தஸ். மாஷா அல்லாஹ். இந்த 3 இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்படுங்கள் இபாதத்திற்காக. அல்லாஹ் இன்று நமக்கு கஅபா, மதீனா போன்ற இடங்களுக்கு, மக்கா மதீனாவிற்கு தௌஃபீக் செய்ததை போன்று நம்மளுடைய மௌத்திற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸிலும் 2 ரக்அத்தாவது தொழுது மௌத்தாகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஆமீன் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப முக்கியமான இடங்கள், சாதாரணமான இடங்கள் அல்ல. உலகத்தில் உள்ள மக்களுக்கு
அல்லாஹ் பொதுவாக அழைப்பு கொடுத்த இடம் பைத்துல்லா, கஅபா. எப்படி உங்களுக்கு அல்லாஹ் ஒன்றோ, எப்படி நமக்கு ரசூல் ஒன்றோ, எப்படி நமக்கு குர்ஆன் ஒன்றோ, எப்படி நமக்கு தௌஹீத் என்பது ஒன்றோ, எப்படி நமக்கு இறைவன் இறை வழியை நபி சுன்னத்தை ஒன்றாக வைத்திருக்கிறானோ, அதே போன்றுதான் பெருமக்களே பைத்துல்லா என்கின்ற அந்த ஒரு ஆலயத்திற்கு ஈடாக உலகத்தில் எந்த ஆலயமும் முடியாது. அப்படி ஒன்று இருந்த பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் கிப்லாவாக வைத்திருந்தாலும் அல்லாஹ் பைத்துல்லா என்ற கஅபாவையே நமக்கு என்ன வைத்திருக்கிறான்? கிப்லாவாக வைத்திருக்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயத்துல அல் அஹ்மதினுடைய பயணம் செல்லக்கூடிய தங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும், குறிப்பாக உம்ராவை எப்படி செய்ய போகிறோம், உம்ராவை ஏன் செய்கிறோம், ரொம்ப முக்கியம். அதுதான் உம்ராவை செய்தால் அது எப்படி கபூல் ஆகும், அதுதான் கடைசி முக்கியம். அதுதான் முதல்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம செய்யற அமல்கள் மட்டும் போதும், அது கபூல் ஆயிச்சா கபூல் ஆகிறாங்கிறது யாரும் பாக்குறது இல்ல. எல்லாரும் எங்க மட்டும் பாக்குறாங்கன்னா நிக்கா மஜ்லிஸ்ல மட்டும் தான் பாக்குறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மாப்பிள்ளைட்ட மட்டும் கேட்பாங்க, கபூலா கபூல் துவா கபூலா, யார்கிட்ட கேட்பாங்க? மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க. அது விட்ட மணப்பெண்ணிட்ட கேட்பாங்க, கபூல் கபூல் கியா, மேனே கபூல் கியா அப்படின்பாங்க. அவங்க அங்க பாக்குறாங்க இல்லையா கபூல். நான் என்ன சொல்றேன்னா, இங்க ரெண்டு உள்ளத்தை இணைப்பதற்கு கபூலியத்தை பார்க்கிற நாம், அல்லாவிற்கும் நமக்கும் மத்தியில் உண்டான இணைப்புக்கு எங்கேயாவது கபூலியத்தை பார்த்திருக்கிறோமா? பார்க்கணும். அது ரொம்ப மெயின், அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்கிறான், அமலை எதிர்பார்க்கவில்லை. முதல் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இன்னமல் அஅமாலு பின்னியாத். உலகத்தில் உள்ள எல்லா பிரசித்தி பெற்ற ஹதீஸ் கிதாபுகளை நீங்க எடுத்து அதை திறந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹதீஸினுடைய ஆசிரியர்கள் முதலில் எழுதக்கூடிய முக்கியமான ஹதீஸ் எதுனா இன்னமல் அஅமாலு பின்னியாத். அந்த ஹதீஸுக்கு பின்னால தான் லட்சக்கணக்கான ஹதீஸுகள் துவக்கமாகும். என்ன அர்த்தம்? எண்ணங்களை கொண்டே அமல்கள் அமையும், நியத்துகளை கொண்டே நீங்கள் செய்யும் நற்செயல்கள் அமையும். அப்படின்னா ஒருத்தர் கோடி கணக்கில் செலவு செய்தாலும் அவர் எண்ணம் நல்ல எண்ணத்தோடு செலவு செய்வதற்கு அது அல்லாஹ் பார்க்கிறான். கோடி கணக்கில் ஒருத்தர் செலவு செய்யறாரு, ஆனா எண்ணம் சுத்தமா இல்ல, இன்னொரு கோடியை எடுக்கணும்ன்ற நினைப்புல செலவு செய்யறாரு. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா வெறும் ஒரு கவலை பிடி மட்டும் தான் உணவு கொடுக்கிறாரு, இப்படிதான் கொடுக்கிறாரு சதக்கா. ஆனா உள்ளத்துல அழகான எண்ணம், அவர் பசியை தீர்க்கணும், அவர் நல்லபடியாக இருக்கணும், இறைவன் இந்த அமலை கபூல் செய்யணும், இந்த எண்ணம் இருக்குதுன்னா அந்த கோடியை விட இந்த ஒரு பிடி கவலம் தான் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரியதாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு சஹாபி வருவாங்க இல்லையா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சஹாபி வேகமா வருவாங்க, உள்ள வந்தவங்க நேரா தொழுகுவாங்க. 2 ரக்காத்து தொழுகணும். வேகமா நம்ம தொழுகிற மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுஜூது டக்கு 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 2 ரக்காத்து தொழுது முடிச்சிருவார். அலி ரலியல்லாஹு கூப்பிடுங்க, இங்க வாங்க, என்ன தொழுதீங்க? கொஞ்சம் உதுவ பொறுமையா செய்யுங்க, போய் ஒழுங்கா அழகா தொழுகுங்க. அப்படிதான் தொழுகணும். நிதானமா உது செய்யணும், நிதானமா தொழுகணும், நிதானமா தஸ்பீஹ் ஓதணும், எல்லாம் சரிதான். உடனே இவரு சொன்னது அலி இல்லையா, போயிட்டாங்க. போயிட்டு உது செஞ்சாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க, அழகா பொறுமையா தொழுதுட்டு வந்துட்டாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து உட்கார்ந்துட்டு இப்ப அலி கேட்கிறாங்க, முன்னாடி நீங்க தொழுதீங்களே அந்த தொழுகை எப்படி இருந்துச்சு? அது தவறான தொழுகை, கொஞ்சம் வேக வேகமா நீங்க எல்லாத்தையும் செஞ்சீங்க, அது எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்க தொழுதீங்களே அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொல்லுவாங்களா, அலியே உண்மையிலே எனக்கு இது ராகத்தான தொழுகத்தான், ஆனா நான் முன்னாடி தொழுத வேக வேகமா தப்பு தப்பா தொழுதுதான், ஆனா அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை உள்ளத்தில் வைத்தே தொழுதேன் அலி. ஆனால் 2வது முறை நீங்கள் சொல்லும் பொழுது தொழுதேனே, அலி சொன்னார் என்பதற்காகத்தான் தொழுதேனே தவிர அது அல்லாஹ்வுடைய நினைப்பு வரவே இல்லையே அலி என்று சொன்னாராம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா?
அல்லாஹ் அதை பார்க்கிறான். உங்கள் உள்ளத்தை முதலில் பார்க்கிறான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய உள்ளத்தில் உம்ராவுடைய அமல், மக்கா மதீனா, அங்க சுற்றுப்பயணம், அங்க உள்ள டிக்கெட், விசா, பாஸ்போர்ட், ரூம், சேவை, சர்வீஸ், நாம எப்படி இருக்க போறோம், நம்ம ஆரோக்கியம், இங்க உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், குடும்பம், நாம எதையெல்லாம் விட்டு செல்கிறோமோ அது எப்படி இருக்கும், யாருக்கு கமிட்மெண்ட் கொடுத்தோம், இவங்கள்ட்ட பயணம் சொல்லலாமா, இவங்கள்ட்ட சொல்ல வேண்டாமா, யார்கிட்ட சொன்னா நமக்கு தகுதியாக இருக்கும், நம்மளுடைய நிலை இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், உம்ராவுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சிடணும். இதெல்லாம் மேட்டரே கிடையாது. நாம இப்ப அதைத்தான் ரொம்ப உஷாரா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதை அப்படியே தூக்கி வச்சிடணும். நம்மள்ட்ட இப்ப இருக்க வேண்டிய, உள்ளத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். இது மட்டும்தான் உள்ளத்தில் வரணும். இறைவா உனக்காக. இதுதான் உண்மை. இறைவா இது உனக்காக. கணவன் இறைவா இது உனக்காக, மனைவி இறைவா இது உனக்காக, பிள்ளை இறைவா இது உனக்காக, பெற்றோர்கள் இறைவா இது உனக்காக. வயது முதிர்ந்திருக்கும், எனக்கு எப்படி இருக்கும் கேட்டிருக்கலாம். அல்லாஹ் கேட்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம அது ஓகே. ஆனால் உங்கள் உள்ளத்தில் உறைந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்னன்னா, வயோதிகம் முக்கியம் இல்ல, ஆரோக்கியம் அதெல்லாம் அப்புறம். நம்மளுடைய கல்பனை என்ன முழுசா இருக்கும்னா, லில்லா அல்லாஹ்வுக்காகத்தான் என்னுடைய அமல் என்பதை உள்ள கொண்டு வரணும். இதற்கு முன்னாடி எப்படியாவது இருந்திருக்கலாம். உம்ராவுக்கு போறேன், மக்காவுக்கு போறேன், மதீனாவுக்கு போறேன், நம்ம போகிறோம் சொல்லும் பொழுதே சில பேர் சொல்லுவாங்க, ஏமா மறந்துடாத பேரிச்சம்பழத்தை மறந்துடாத. நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க, ஏமா மறந்துடாத ஜம்ஜம்மா மறந்துடாதம்மா, ஏமா ஒரு மோதிரத்தையாவது வாங்கி கொடுமா. நிறைய பேர் போறாங்கம்மா, வாங்கி தரலம்மா, நீ வரும்போது வாங்கி. அதெல்லாம் சரிதான், நான் போறேன், எல்லாம் சரிதான். ஆனா என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கணும் சொல்லுங்கம்மா, நல்ல சத்தமா சொல்லுங்க. இனிமே நீங்க சத்தமா சொல்ல வேண்டிய நேரங்கள் வந்துருச்சு. சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக, வெறும் அல்லாஹ்வுக்காக, லில்லா அல்லாஹ்வுக்காக என்னுடைய உம்ரா. அந்த நபர்களை மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக வஃப்துல்லாஹ். அந்த நபர்களை அல்லாஹ்வுக்காக, எனக்காக யார் பயணம் செய்ய வந்திருக்கிறார்களோ, எனக்காக யார் உள்ளாடை இல்லாமல், எதையும் களையாமல், நகம் களையாமல், எண்ணெய் தேய்க்காமல், நறுமணம் இல்லாமல், இஹ்ராம் ஆடையோடு முழுக்க முழுக்க சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு லப்பைக் யா அல்லாஹ், லப்பைக் யா அல்லாஹ், லா ஷரீக லப்பைக் என்று எனக்காக என்னுடைய என்னை நினைத்து உள்ளத்தில் உருகி உருகி யார் வருகிறாரோ அவரை மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக வஃப்துல்லாஹ். இவர்கள் அல்லாஹ்வினுடைய பட்டாளம், அல்லாஹ்வின் குடும்பம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜிஹாது செய்யக்கூடிய முஜாஹிதுகளுக்கு கூட அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லல. பெருமக்களே, தன்னுடைய ரத்தங்களை எல்லாம் சிந்துவதற்காக மையானத்திற்கு சென்று இந்த உலக முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த அந்த தியாகிகளுக்கு கூட இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லவில்லை. தனக்காக எல்லாம் இழந்து பிச்சைக்காரனை போன்று வந்து அந்த காபாவிற்கு முன்னால் நின்று இரகம் ஏந்து பிச்சை கேட்டு என் பாவத்தை மன்னித்தருள் யா அல்லாஹ் என்று கேட்கிற அந்த இருதயங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக வஃப்துல்லாஹ். இந்த உம்ராவுக்கும் இந்த ஹஜ்ஜுக்கும் வரக்கூடிய இந்த ஹாஜிகள் இவர்கள் அல்லாஹ்வின் குடும்பம். இவர்கள் மரித்தாலும் இவர்களை அப்படியே அடக்கம் செய்யுங்கள், அந்த இஹ்ராமோடு அடக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எவ்வளவு பெரிய தரஜா இது. ஒரு சஹாபி அப்படியே வருவாங்க இல்லையா ஒட்டகத்துல, அப்படியே ஏஹ்ராம் ஆடையோடு எல்லாரும் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டகம் ஒரு பெரிய ஒரு மேட்டு பகுதியில ஏறி அப்படி இறங்கிடும். ஒரு பள்ளத்துல முன்னால் இருக்கிற 2 காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடும். மேல இருக்கிற அந்த இஹ்ராம் ஆடையோடு இருந்த சஹாபி கீழே விழுந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஷஹீதாகி விடுவார், வஃபாத்தாகி விடுவார். ரசூலிடம் போய் நிற்பார்கள், யா ரசூலல்லாஹ், பயணத்தில் வந்த ஒருவருடைய நிலை இப்படி இருக்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் முன்னமே அல்லாஹ் கஃபனை முடித்து விட்டான் இஹ்ராமோடு, அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அப்படியே அவர்கள் அங்கேயே அடக்குங்கள் என்றார்கள் பெருமானார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான தரஜா கிடையாது, சாதாரணமான தரஜா கிடையாது. அவர்கள் நாளை மறுமையில் மிகப்பெரிய பிரகாசமாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நம்மளுடைய ஆரோக்கியத்திலும் ஆயுளிலும் பறக்கச் செய்வானாக. நம்மளுடைய தரஜா என்ன, நம்மளுடைய அந்தஸ்து என்ன, ஹாஜிகளுடைய அந்தஸ்து என்ன? உலகத்தினுடைய எந்த ஆசையும் உம்ராவுடைய பயணத்தில் வைக்காதீர்கள். மறுமையின் ஆசைகளை அதிகப்படுத்தி வையுங்கள். நான் அதை தான் சொல்ல வரேன். உங்களுடைய உள்ளத்துல முழுக்க முழுக்க நிய்யத்தை ஸ்ட்ராங்கா வைங்க. நாளே நாள் தான் உம்ராவுடைய அமல். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்றது, 4 நாள் அமல் தான் உம்ராவுடைய அமல்.
முதல் தடவை உங்களை கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் மோலானா, அடுத்தது நீங்களே சிட்டுக்குருவி மாதிரி பறந்து போயிருவீங்க. அவ்வளவு இலகுவான அமல் உம்ராவுடைய அமல். பயப்படவே வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய பூமி. அங்க என்ன ஆயிடுமோ, நம்ம என்னோட நிலைமை எப்படி இருக்குமோ, பயப்படவே வேண்டாம். எல்லாம் சலாமத்தா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழையும் பொழுது, காபா கிட்ட மக்கா வெற்றி பெற்ற பிறகு மக்காவுக்குள் நுழைறாங்க இல்லையா, அப்போ அங்க இருந்த காபிர்கள் எல்லாம் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. ஆனா அபு சுஃபியான் போன்ற பெரும் பெரும் ஜான்பவான்களால போக முடியல. இருந்தாலும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப என்னன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, நான் இனிமேட்டு இந்த ஊர்ல இருக்க முடியாதா? சரி, ஒரு கால் ரசூலுட்ட போய் கேட்டு நான் மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிப்பாரா? அபு சுஃபியான் போன்றவங்க எல்லாம் யாருன்னா ஹிந்தா போன்ற ஆட்கள் எல்லாம் பின்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ரசூலோடு இருந்த நெருங்கிய தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டதற்கான காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறார்கள். காபாவினுடைய திரைப்பிடித்து சொல்லுகிறார்கள், இந்த மக்காவில் அவருடைய வீட்டில் யாரு சென்றாலும் அவருக்கு நாங்கள் நிம்மதியை தருகிறோம் என்று சொன்னார்கள். யாரையும் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்க யாரையும் எதுவும் செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட நிலை இருக்கிற அந்த மக்காமா நகரத்தில் நமக்கு அங்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமா? நமக்கு அங்கு நிம்மதி இல்லாமல் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, புது இடமாயிருச்சே, இது எப்படி இருக்குமோ? தைரியமாக இருங்கள். தவக்கல் து அலல்லாஹ், மிக சிறப்பாக இருக்கும். எவ்வளவு கோடி மக்கள் அங்கு இருந்தாலும் உங்கள் இருப்பிடத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் மேற்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அதனால உங்களுடைய நிய்யத்தை முழுக்க அல்லாஹ்விற்கு ஒப்படைக்கிறத மாதிரி போங்க. உம்ராவுடைய உங்களுடைய போகிறது எப்படி இருக்கணும்னா ஒப்படைக்கிறதுக்காக போகணும். அதனால ஆரம்ப கட்டத்தில நீங்க இந்த மக்காவினுடைய கண்ணியத்தை உணரணும். மக்காவில் லட்சக்கணக்கில் நன்மை. ஒரு ஜமாத்தோட இருக்கக்கூடிய ஜமாத்தான தொழுகையை விட்டுறாதீங்க. ஜமாத்துடைய தொழுகையை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு ஃபர்லையும் தொழுதுறணும். கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆஹா, அசரை விட்டுட்டு கொஞ்சம் மகரிபு போகலாம், அசருக்கும் போயிருங்க. உடல்நிலை சரியில்லை, அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு கால